இழந்ததை 2ஆம் மாதமாகி அவர் மீட்க வந்ததுனால அவர் அவனைப் போல இவரும் சோதிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அதை ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட கால கட்டங்களை கடந்து போக வேண்டியிருக்கிறது. ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டதாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வருவீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் ஊழியத்தை முடிப்பதற்கு இந்த ஒரு சோதனையில சொல்லப்பட்டிருக்கிற 4 முக்கியமான விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது. ஊழியத்தின் பாதையை தொடங்கும் பொழுது இது பிரத்யேகமாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அல்லது ஊழிய வாஞ்சை உள்ளவர்களுக்கு, ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த பகுதியில இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்படும் போது அவருக்கு ஏற்படக்கூடியதான அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், ஊழியத்தை ஒப்பு கொடுத்து ஆரம்பிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. வாலிபர்கள் அநேகர் இன்னைக்கு ஊழியத்தின் பாதைக்கு வருகிறார்கள். அப்படி வரும்போது தங்களுக்கு சோதனைகளே இல்லை என்கிற போதனைகளோடு கூட அவர்கள் வருகிறார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு காரியம். இந்த ஊழியத்தின் பாதையிலே சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. பல நேரங்களிலே அவர்கள் பல இடங்களை கடந்து போக வேண்டியிருக்கிறது, வனாந்தரத்தை கடந்து போக வேண்டியிருக்கிறது. பல நேரங்களிலே காட்டு மிருகங்களோடு கூட சஞ்சரிக்க வேண்டியிருக்கிறது. பல நேரங்களிலே அவர்கள் பசி பஞ்சத்தோடு கூட இருக்க வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் கடந்து போய் தான் ஊழியத்தின் பாதையில வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ஸ், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் இருக்கிற ஒரு சிலருக்கு அந்த பாடுகள் இல்லை. உண்மையிலேயே அப்படி செகண்ட் ஜெனரேஷன் கடந்து வரக்கூடிய ஒரு சிலர் எல்லாம் சத்தியத்துல இதை ஒத்துக்கொள்கிறார்கள். அநேகர் இதை ஒத்துக்கொள்கிறது இல்லை. ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு போட்டு விட்ட அஸ்திவாரத்தின் மேல இருக்கிறபடினால பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாதுன்னு சொல்லி அந்த ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்து வேகமாக பேச, இதை பேசுற ஆளெல்லாம் யாரும் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் ஆளாகத்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அவங்களுடைய தகப்பனாரோ தாத்தாவோ மிகப்பெரிய அஸ்திவாரத்தை போட்டு விட்டு போயிருப்பார்கள். மேலே கட்டடத்தை கட்டுகிற இவர்கள் என்னமோ அந்த அஸ்திவாரத்தை போட்ட தகப்பனும் தாத்தாவுமா இருக்கிறவர்கள் அறிவில்லாம செய்துவிட்ட மாதிரி அவங்க எல்லாம் தெரியாம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க, அதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். நான் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சில காரியங்களை சொல்றது உண்டு. நான் சொல்லுவேன், நீங்கள் புதிதாக ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து பாருங்களேன், பயனீர் பண்ணி பாருங்க. அப்ப தெரியும் சோதனை இருக்கா இல்லையா, உபத்திரவம் இருக்கா இல்லையா, வேதனை இருக்கா இல்லையா, எல்லாம் தெரியும். அடுத்தவர் வீட்டுக்குள்ள குடியேறுவது ரொம்ப ஈஸி, வீடை கட்டி குடியேறது ரொம்ப கஷ்டம். ஊழியத்தின் பாதையில இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லுகிறார், பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு சோதனைகள் உண்டு. பல நேரங்களில் நாம் கடந்து போக வேண்டிய பாதைகள் உண்டு. அதுல இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து போன மிக முக்கியமான சில காரியங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஊழியத்தின் பாதையிலே இவைகள் வரும். இது எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது, அதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 1வது வசனம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இந்த வனாந்தரம் என்கிற இந்த இடத்தை குறித்து தான் நான் உங்களோடு கூட முதலாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வனாந்தரம் என்பது பெரும்பாலும் வனாந்தரத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கிறவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை லிட்ரலாக. ஆனால் சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க இதை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வனாந்தரம் அந்த டெசர்ட் வழியாக கடந்து போவாங்க. இப்போ அந்த டெசர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா ரோடு போட்டு 2 பக்கமும் நல்லா ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு ரெஸ்ட் பிளேஸ் இப்படிலாம் இருக்கு. ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வனாந்தரத்துக்கு போயிருக்காரு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் வனாந்தரத்துக்கு போயிருக்காரு. அப்பெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். யார் ரோடு போட்டு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு, எப்படி போயிருப்பாங்க? இதே அரேபியா கடல் பக்கத்துல அந்த வனாந்தரத்துல, எகிப்து வனாந்தரத்துல, சிரியா வனாந்தரத்துல ஆபிரகாம் போயிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவானவர் இஸ்ரவேல் வனாந்தரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் போயிருக்கிறாரு. வனாந்தரம் எப்படி இருக்கும்? ஊழியத்துக்கு அந்த பகுதிக்கு போகும்போது நான் பார்த்திருக்கிறேன். எல்லா பக்கமும் மணல், கண்டு கிடது வரைக்கும். எப்படி கடலுக்குள்ள நீங்க போட்ல போயிட்டீங்கன்னு சொன்னா சுத்தி இருக்கிற எதுவுமே தெரியாது, வெறும் தண்ணி தான். கரை எங்க இருக்குன்னே தெரியாது. லிட்டரலா நீங்க வந்துட்டு ஒரு தண்ணியில கூட இருப்பீங்க, எந்த பக்கத்துலயும் உங்களுக்கு வழி தெரியாது. அந்த மாதிரி தான் பாலைவனத்துக்குள்ளேயுமே இருக்கும். நீங்க எங்க போனாலும் வழி தெரியாது, எதுவுமே தெரியாது. கூப்பிட்டா கூட ஆள் இருக்க மாட்டாங்க, எந்த உதவிக்கு ஆள் இருக்காது. அப்படி ஒரு வனாந்தரமான ஒரு பகுதி. இந்த வனாந்தரமான பகுதியில எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்திற்கு எடுக்கும்போது முதலாவது அவர் போகிற இடம், கிராஸ் பண்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா வனாந்தரம். இந்த வனாந்தரத்தை குறித்து அதிகமாக நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம், வனாந்தரத்தை குறித்து அதிகமாக நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வனாந்தரத்தை குறித்து அந்த போதனைகளுடைய விளைவு என்னவா இருக்குன்னா பயம். நமக்கு பயமுறுத்தி வச்சிருக்க வனாந்தரம். என்ன சொல்லி வச்சிருக்காங்க? வனாந்தரம் உபத்திரம்